அந்த விமர்சனத்தை தாண்டி இன்றைக்கு ஒட்டுமொத்த மதச்சார்பின்மையும் சமூக நீதியும் கொண்ட ஒரு ஆட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் சொல்கிறோம், எப்பொழுதும் உறுதியாக இருப்போம், எப்பொழுதும் உறுதியாக இருப்போம். தேர்தலுக்கு பின்பும் சரி, தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பின்பும் சரி. தேர்தலுக்கு முன்பு எல்லோரும் சொன்னாங்க அதிமுகவோட போயிடுவாங்க, சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்க, அதிமுக போயிருந்தா இன்னும் 200 தொகுதி ஜெயிக்க முடியும். ஆனால் அன்றைக்கு அதிமுக பிஜேபியோடு இருந்த காரணம் மட்டுமல்ல, எங்கள் தலைவர் அவரை நம்பினார், மக்களை நம்பினார், பெண்களை நம்பினார், இளைஞரை நம்பினார். அதனால தனியா போகணும்னு சொன்னார். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போதும் மதச்சார்பினி சமூக நீதிக்கான அரசாக இருக்கும், கட்சியாக இருக்கும் பதிவிட்டே இருந்தார் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். தேர்தலுக்கு முன்பு மட்டுமல்ல, தேர்தலுக்கு பின்பு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். 108 தொகுதியோட நிக்கிறோம். ஒரு பக்கத்துல இருந்து பெரிய பெரிய குரல் வருது, நீங்க சேர்ந்தா 47 எம்எல்ஏ கிடைச்சிரும், சப்போர்ட் கிடைச்சிரும் எங்க இருந்து வேணாலும். 108 எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைக்க போறோமா இல்லையா தெரியாது. காங்கிரஸோட ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸோட ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தும் கடைசி நேரத்தில் கிடைக்கல. அப்ப கம்யூனிஸ்ட் தோழர்களோட ஆதரவு கிடைக்குமா தெரியாது, விசிக தோழர்களோட ஆதரவு கிடைக்குமா தெரியாது, ஐஎம்ஓட ஆதரவு கிடைக்குமாங்கிற சிந்தனையே முதல் கிடையாது. ஏன்னா 50 வருஷ கூட்டணி. இதுதான் இயற்கை, அன்றைக்கு இருந்த சிச்சுவேஷன், உண்மை. அப்ப இயற்கையும் நேரமும் எப்படி ஒரு புதிய அரசை உருவாக்குகிறது. ஒரு சார இயற்கைன்னு சொல்லுவாங்க, நாம் இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுவோம். உங்களுடைய வேண்டுதல், இந்த முடிவுகள் வரலாற்றில் மிகப்பெரிய வரலாறு. இந்த தேர்தலுடைய முடிவு யாரும் எதிர்பார்க்காத விஷயம். அதில் ஐஎம்எல் அமைச்சரவையில் வருவாங்கிறது இன்னும் மிகப்பெரிய பெரிய வரலாறு. ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிட்டத்தட்ட நீங்க ஒவ்வொரு நாளும் தொழுவ பண்ணுவீங்க. அதோடைய வெற்றியா உங்களுடைய ஒவ்வொருடைய வார்த்தை மாதிரி இன்ஷா அல்லாஹ்வுடைய விருப்பமா அது மாறுச்சு. இது இயற்கையும் கடவுளால் மட்டும்தான் உருவாக்க முடியும். இந்த வெற்றியையும் இந்த கூட்டணியும் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி இப்படி ஒரு கூட்டணி உருவாக்கும்னு சொல்ல யாராலும் நம்ப முடியாத ஒரு தேர்தல், அப்படி ஒரு அமைச்சரவை நம்பவே முடியாது. அப்ப எங்களுடைய தலைவரும் சரி, நாங்களும் சரி உறுதியாக சொன்னார்கள், அந்த பக்கம் 47 பேர் எம்எல்ஏ வாங்கி அப்படி நாம் முதலமைச்சரோட காங்கிரஸோடைய 5 எம்எல்ஏக்களை நம்ம ஆதரவு கேட்போம். மதச்சார்பையும் சமூக நீதிக்கான அரசை மட்டுமே நாம் உருவாக்குவோம். ஏன்னா இப்ப ரீசெண்டா திமுக சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க பிஜேபி சொல்லிதான் கேட்கிறாங்க, பிஜேபி சொல்லிதான் கேட்கிறாங்க. அப்படி இருந்தா ஆட்சி ஜெயிச்சு முடிச்சவனே அங்க ஆதரவு வாங்கியிருப்போம். அப்ப காங்கிரஸ் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரே குரல் 100 எம்எல்ஏ ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், மக்களோட வெற்றிக்கு, ஒரு மக்களுடைய தீர்ப்புக்கு வணங்கி அவர் ஆதரவு கொடுத்தார். அதற்கப்புறம் கம்யூனிஸ்ட் தோழர்கள், அதுக்கப்புறம் பிசிக தோழர்கள், ஐஎம்ஓ தோழர்கள். இந்த ஒரு பிணைப்பு இருக்கு. 200 தொகுதி ஜெயிச்சாலும் இது ஒரு வெற்றியை எங்க தலைவர் பார்த்திருக்க மாட்டார். ஐயா காதர் மொய்தீன் அவர் ஐயாட்ட அமைச்சரவை பங்கெடுத்தோன்னு சொன்னார் எங்க தலைவர். விசிக தோழர்களும் நம்மளுடைய அண்ணன் ஷாஜகான் அண்ணன் அமைச்சரான உடனே எங்க தலைவர் முதலமைச்சர் பார்த்தவர் சொன்னது, இன்னைக்கு தான் நான் மனநிறைவோட தூங்க போறேன்னு சொன்னார். இப்பதான் என்னுடைய அமைச்சரவை முழுமை பெற்றதுன்னு சொன்னார். அப்படி ஒரு அழகான ஒரு அரசியலை இந்த 75-80 நாட்கள்ல உருவாக்கி ஒரு நல்ல அமைச்சரவை நோக்கி ஊழலே இல்லாத ஒரு அரசியலை முதல் முறையில் மாண்பு முதலமைச்சர் உருவாக்கியிருக்காங்க. உங்க அமைச்சர்கிட்டே கேட்டு பார்க்கலாம். ஒண்ணு பட்ஜெட்ல பணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு குறையா இருக்கலாம், ஆனால் பட்ஜெட்டில் ஒதுக்கக்கூடிய பணம் முன்னாடி எப்படி சென்றுச்சு, இப்ப 100க்கு 100% எப்படி மக்கள்கிட்ட போயிட்டு இருக்கு. இதுதான் புதிய நிர்வாகம். அப்படி இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இது ஐஎம்எலுக்காக ஏற்பட்ட ஒரு கூட்டணியா பார்க்கல, ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுடைய ஒரே குறிக்காலுக்கான ஒரு கூட்டணியா நம்ம பார்க்கிறோம். அந்த அன்பும் நம்பிக்கையும் எப்பொழுதும் இருக்கும்.
நாங்கள் எப்பொழுதும் மதச்சார்பின்மையில் உறுதியாக இருப்போம். உறுதியாக, தேர்தலுக்கு பின்பும் சரி முன்பும் சரி, அதில் நாங்கள் உறுதியாக கூறுகிறோம். அதற்கப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சின்ன வயசுல நானும் தமிழ் வழி கல்வியில் படித்து திருச்சியில் படிச்சுட்டு இருக்கும்போது, அப்போ ஒரு வருஷம் நான் சென்ட் ஜோசப் காலேஜில் வந்து சேர்ந்தேன் நான். அப்போ அவர் அங்கே தான் படித்த ஒரு முன்னாள் மாணவன் எல்லாருக்கும் தெரியும். அவரை பற்றி நிறைய கதைகள் வரும்பொழுது, நான் ஒரு ஏழ்மையான சுச்சுவேஷன் வரும்போது என்னுடைய ப்ரொஃபஸர் அப்போ அவருடைய புக்கு தான் கொடுத்து படிக்க சொல்லுவார். அப்போ அப்துல் கலாம் அவர்களுடைய புத்தகம் படிக்கும் பொழுது தமிழ் வழி கல்வியில் படித்தவர், ஒரு சாதாரண ஏழை இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்படின்னு ஒரு எனக்கான ஒரு தன்னம்பிக்கையை, ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து பிறந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆக முடியும், ஒரு பெரிய ஜனாதிபதி ஆக முடியும்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். சிறு வயது, என்னுடைய சிறு வயது. அப்போ மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும்போது நிறைய டிபேட்ஸ் காலேஜுக்குள்ளே நடக்கும். அப்போ நிறைய மத கலவரங்கள், நிறைய பிரச்சனைகள் வரும்போது இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி ஒரு தவறான கண்ணோட்டத்தை வந்து விதைச்சிட்டே இருப்பாங்க. அப்போ என்னுடைய உரையில் நான் காலேஜில் படிக்கும்போது சொன்னேன், இஸ்லாமிய சகோதரர்கள் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் விதைக்கும் பொழுது, அப்போ ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன் டிபேட்டில், ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இஸ்லாமிய சமூகம் தானே, இந்திய நாட்டிற்கு ஒரு பாதுகாப்பு பிரச்சனை வரும் பொழுது அதே பிஜேபி, அதே வாஜ்பாய் அவர்கள் கூப்பிட்டது ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த, இந்திய நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியது ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தானே. அவரை தன்னை இந்தியன் இந்தியன் என்று எப்பொழுதும் சாவும் வரை சொல்லிட்டு இருந்தார். அப்ப இந்த நாட்டுடைய பாதுகாப்பை, நியூக்ளியர் டெஸ்ட் நம்பர் 2 இருக்கட்டும், அக்னி ஏவுகணை ஆகட்டும், இவ்வளவு பெரிய சாதனைகளை செய்தது தமிழ்நாட்டில் கடைக்கோடியில் பிறந்த, ராமேஸ்வரத்தில் கடைக்கோடியில் பிறந்த ஒரு சாமானிய மீனவ குடும்பத்தில் பிறந்த ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த, இந்த நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியது ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த ஒரு மகன் இந்த நாடு, இந்த இந்திய தாய்நாடு தத்தெடுத்தது. அப்போ நம்மளுடைய எண்ணம், இங்கு எல்லோரும் சமம் என்ற அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் எப்பொழுதும் உரத்த குரலில் தமிழ்நாட்டிலிருந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அதுதான் நம்மளுடைய அரசியல். அவருக்கு என்னுடைய தலைவணக்கம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அண்ணன் திரு வைகோ அவர்கள், சிறு வயதில் நான் பொலிட்டிக்கல் சயின்ஸில் திருப்பி அதை ஏன் சொல்லனா, இதெல்லாம் என்னோட அனுபவம். எனக்கு அந்த பேசி அந்த எழுதி படிக்க தெரியாது. அப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கும் பொழுது நாங்கள் எல்லாத்தோடைய பேச்சையும் போய் ரோட்டில் கேட்போம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் தீவு திடலில் பேசிகிட்டு இருப்பார். அப்போ பீச்சிலெல்லாம் பேச அலோவ் பண்ணுவாங்க, அங்கே உட்காந்துட்டு இருப்போம். அப்போ ஒவ்வொரு பேச்சையாக பார்த்துட்டு இருப்போம். 2009 தேர்தல் ஆகட்டும், இது மாதிரி பேச்சுகள் பேசிகிட்டு இருப்போம், பார்த்துட்டு கலைஞர் கருணாநிதியோடைய பேச்சை பார்த்துட்டு இருப்போம். அதற்கப்புறம் நாங்கள் அதிகமாக போகிறது பார்த்தீங்கன்னா திரு அண்ணன் வைகோ அவர்களுடைய பேச்சு, அதுக்கப்புறம் அண்ணன் திருமாவளவனுடைய பேச்சுக்கள். எங்கெல்லாம் இவங்க பேசுகிறாங்களோ நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்க பேசும்போது போயிடுவோம். இப்பொழுதும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, பொடவில் கைது செய்துட்டு அவர் வெளியே வராரு, மெரினா பீச்சுக்கிட்ட பேசுகிறாரு. நீங்கள் கூட இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக நான் சொல்கிறது. மெரினா பீச்சில் பேசுகிறோம், ஒரே கூட்டம், அண்ணா சிலைக்கு மாலை போட்டுட்டு அப்படியே அவருடைய பாணியில் ஸ்பீடாக நடந்துட்டு அப்படி நின்று பேசுறாரு. ஒட்டுமொத்த இளைஞர்கள் கூட்டம் அங்கதான் நின்றுட்டு இருக்கு. அப்படியே தூரமா நின்று பாக்குறோம். அதுல என் கூட இருந்த ஒரு பையன் சொல்றாரு, அவர் கண்ணை பார் எப்படி இருக்கு பாத்தியா, அரெஸ்ட் ஆகி வெளியே வந்த மாதிரியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இளைஞர் கூட்டம் என் கூட இருக்கும் போதெல்லாம் நான் எப்பயுமே பேசுறத நோட்ஸ் எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்ப அந்த மாதிரி அவருடைய பேச்சுகளை ரோட்ல நின்று கேட்டு, அண்ணன் திருமாவளவனுடைய பேச்சை ரோட்ல நின்று கேட்டு, கலைஞர் அவர்களுடைய பேச்சை தூரமா நின்று பார்த்து வளர்ந்து 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 இன்னைக்கு அவர் முன்னாடியே நின்று பேசக்கூடிய பெருமை எனக்கு இருக்கு. ஒரு மாணவனாக, அமைச்சராகவோ அரசியல்வாதியோ எம்எல்ஏவோ, இன்னும் அமைச்சரான ஃபீலிங்கே எங்களுக்கு இல்லை. ஸோ அந்த உணர்வு தான் உங்களை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு இருக்கும்.